மூலமாகத்தான் அறிவிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அலியிடம் ஆசிமை தவிர இந்த ஹதீஸை கேட்டது யார்? நம்பகமானவருங்கிறத சொல்லணும். அடுத்து அன்புக்குரியவர்களே, ஆசிமை பற்றிய தகவல் இருக்கிறது. அந்த தகவல் ஒரு சிலர் அவரை பற்றி குறை கூறி இருக்கின்றார்கள். அதை பற்றி நாம் இங்கே என்ன செய்கிறோம்? விளக்குறோம். இந்த குறை ஆசிமின் மூலமாக ஏற்பட்டதல்ல. யார் மூலமாக ஏற்பட்டதல்ல? ஆசிமின் மூலமாக இந்த தவறு ஏற்பட்டதல்ல. ஆசிமிடமிருந்து சில அறிவிப்பாளர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் மூலமாகத்தான் இந்த பலா ஏற்படுகிறது என்பதை இதே இதில் தஹதீப் என்ற நூலில் அந்த செய்தியை குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அதாவது இப்னு சஅத் என்பவர் சொல்கிறார், கான திக்கத்தன் வலஹு அஹாதீஸ், இவர் நம்பகமானவர் தான், இவருக்கு பல ஹதீஸுகள் இருக்குன்னு சொல்கிறார். பஸ்ஸார் என்பவர் சொல்கிறாரு, என்ன ஹுவ சாலஹுல் ஹதீதி, இப்படின்னு இவரை பற்றி திக்கத்தின் நம்பகமானவர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். இவர் அம்மா ஹபீப் இப்னு அபி சாபித், ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர் ஃபரவா அன்ஹு மனாக்கீர, இந்த ஆசிமிடமிருந்து மறுக்கப்பட்ட பல ஹதீஸுகளை அறிவிக்கிறார். அறிவிக்கிறது யாரு? ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர் ஆசிமிடமிருந்து, இந்த இதில் இருக்கக்கூடிய வாசகத்தை அப்படி வாசிக்கிறேன், ஆசிமிடமிருந்து பல செய்திகளை அறிவிக்கிறார். ஆனால் வ அஹ்சிபு, நான் கருதுகிறேன். யார் சொல்கிறாரு? அண்ணா பஸ்ஸார் சொல்கிறாரு, அன்ன ஹபீபன் லம் யஸ்மா மின்ஹு, ஹபீபு என்பவர் ஆசிமிடமிருந்து, எந்த ஆசிமி, இவர் எந்த ஆசிமை குறை சொன்னார்களோ அந்த ஆசிமிடமிருந்து கேட்கல. வலா நஅலமுஹு ரவா, நாம் யாரும் இந்த ஹதீஸை பற்றி அறிவிக்கிற அந்த செய்தியை சொல்லிட்டு, அதாவது கடைசியில் சொல்கிறார் அப்படின்னு என்ன கேட்டால், அதாவது இந்த குறை யாரிடமிருந்து ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், ஹபீப் இப்னு சாபித் என்பவரிடம் தான் ஏற்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஹபீப் என்பவர் யார்கிட்ட கேட்கல? ஆசிமிட்ட கேட்கல என்ற செய்தியை சொல்கிறார். அதே போன்று இன்னொரு செய்தியை இவரை பற்றி குறிப்பிடுறாங்க. அதாவது இன்னும் சில செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். அந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் என்பவர் வழியாக அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் தான் இதில் தவறிழைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இவர்கள் குறை சொன்னார்களே, ஆசிமை பற்றி குறை அந்த இதையும் சொல்லப்படுகிறது. அபு இஸ்ஹாக் ஜௌசானி இவர் சொல்கிறார், ஹுவ, இந்த ஆசிம் என்பவர் கரீபு மினல் ஹாரிசி, ஹாரிஸுக்கு நெருக்கமானவர். அதாவது ஹாரிஸ் எப்படி பொய்யரோ அதே போன்று இவரும் பொய்யர் தான். இதற்கு இவர் காட்டக்கூடிய காரணம் என்ன? யாரு? இந்த அபு இஸ்ஹாக் ஜௌசானி என்பவர் ஆசிமை பற்றி குறை கூறுகின்ற பொழுது ஹாரிஸை போன்று பொய்யர் தான் என்று சொல்லிவிட்டு, அதற்கு காட்டக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாட்டா, ரவா அன்ஹு அபு இஸ்ஹாக் ஹதீசன், அந்த ஆசிமிடமிருந்து அபு இஸ்ஹாக் என்பவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். ஃபீ தத்தவ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நஃபிலான தொழுகைகளை தொழுதார்கள் என்ற செய்தியை அறிவிக்கும் பொழுது, சித்தத்த அஷர ரகாத்தன், 16 ரகாத்துகள் என்று அறிவிக்கிறார். ஃபயால இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அமா கான யன்பகில அஹதி மின ஸஹாபத்தி வ அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்கி ஹாதிஹி ரகாஅத்தி, அதாவது இந்த செய்தி 16 ரகாத்துன்னு சொல்கிறாங்களே, இந்த 16 ரகாத்துகளை அறிவிக்கக்கூடிய இந்த தகவல் நபிமார்களுடைய மனைவிமார்களில் யாருக்காவது தெரிந்திருக்க வேண்டுமே, அல்லது வேறு ஒரு நபித்தோழருக்கு தெரிய வேண்டுமே. அப்படி இல்லாமல் இவர் மட்டும் இந்த செய்தியை அறிவிக்கிறார். வஹாலஃப ஆசிம், ஆசிம் மாறு செய்கிறார், அல் உம்மத்தை, எல்லோருக்கும் மாற்றம் செய்கிறார் என்று சொல்லிவிட்டு இந்த செய்தியை என்ன செய்ய குறிப்பிடுறார். அப்போ இவரை பற்றி அபு இஸ்ஹாக் என்பவர் குறை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பொய்யருக்கு நெருக்கமானவர் என்று சொல்கிறார். இந்த செய்தியெல்லாம் எதில் தஹதீபில் வந்து எடுத்து எழுதிவிட்டு கடைசியில் யார் ரிப்போர்ட் கொடுக்குறா? இப்னு ஹஜர் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாட்டா, தஅஸ்ஸப அல் ஜௌசானி அலா அஸ்ஹாபு அலியின் மஅரூஃபுன், தஅஸ்ஸுபுல் ஜௌசானி அலா அஸ்ஹாபி அலியின் மஅரூஃபுன், அலியினுடைய மாணவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் மீது இந்த ஜௌசானி
குறை சொல்வது ஒரு புதிய விஷயம் இல்லை. அவர் வெறி பிடித்தது போன்று தாசுபன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வெறி பிடித்து பேசுறது, அந்த மாதிரி பேசக்கூடியவர். வலா இன்காராலா ஆசிமி ஃபிமா ரவா, அந்த ஆசிமி என்பவர் தான் அறிவித்த அந்த செய்தியில் அவரை நாம் மறுக்க முடியாது. ஹாதிஹி ஆயிஷத்தை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஹஸ் அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் மிக நெருக்கமான மனைவி. இந்த மனைவி அவர்கள் சொல்கிறார்கள், தகூலு லிஸாயிலிஹா அன் ஷைஇன் மின் அஹ்வாலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நிலைகளை விசாரிக்கின்ற பொழுது, அப்படி விசாரிக்கக்கூடியவருக்கு ஆயிஷா சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், சல் அலியன், அலிகிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைகளில் எனக்கு தெரியாத நிலைகளும் இருக்கிறது, அலி அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க, அவன் வேறு சில தகவல்களை அவங்க தெரிந்து வைத்திருப்பார்கள் என்று ஆயிஷா அவர்கள் கூட அலியை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. ஆனால் சிலர் இந்த அலி அவர்களை கண்டுவிட்டால், உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும், அலி அவர்களை பற்றியும் அலியினுடைய ஆதரிக்கக்கூடியவர்களை பற்றியும் பல தவறான செய்திகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தி தான் இந்த ஆசிமி பற்றிய ஒரு செய்தி. இவர் கர்தாபு பொய்யருக்கு நெருக்கமானவர் என்று இந்த கருத்தை, இந்த விமர்சனத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். இப்போ யாரை பற்றி குறை சொல்கின்றார்களோ, குறை சொல்லப்பட்ட இந்த ஆசிமினுடைய குறையை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், ஆசிம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அலி அவர்கள் தான் சொன்னார்கள் என்று சொன்னார்களே, அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புரியுதா? அதாவது ஜவுசானியினுடைய இந்த குறைபாடு இருக்குதே, இந்த குறை சொன்னதை ஒத்துக்கிட்டான். அதாவது ஆசிம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஹாரிஸுக்கு நெருக்கமானவர், ஹாரிஸ் ஒரு பொய்யரு, அதே மாதிரி ஆசிமும் பொய்யரு என்று அவர்களுடைய இந்த விமர்சனத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அலி அவர்களது சொல்லாக அறிவிக்கிறார்களே அதையும் மறுக்க வேண்டும். ஆனால் அதை ஆதாரபூர்வமானது ஏற்றுக்கிட்டாங்க. அலி அவர்கள் சொல்லாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது ஆதாரபூர்வமானது. அதாவது ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் சரியில்லைன்னு மறுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது, ஆசிமை பற்றிய இந்த குறைகள் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆசிமை பற்றிய குறை இருக்கிறத, இந்த குறை எடுபடாது என்பதில் ஹதீஸுக்கலை அறிஞர்கள், ஒட்டுமொத்த அறிஞர்கள் அதில் இருக்கிறாங்க. ஒரு சில குறை இருக்கும், அந்த குறை ஏற்றுக்கொள்ளத்தக்க குறை அல்ல. யார் சொன்னது? அல் ஜவுசானி என்பவர் அவரை பற்றி குறை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜவுசானி சொன்னதை யார் பின்பற்றிட்டா? வகாது தப அல் ஜவுசானி அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இப்னு ஹஜர் சொல்கிறாரு, இந்த ஜவுசானியை பின்தொடர்ந்து இப்னு அதி என்பவர் ஏன்னா இந்த கருத்தை ஆசிமு பலவீனமானவர் என்று சொல்லிவிட்டார். எனவே சொல்லிவிட்டு ஃபகால வன் அலியின் பி அஹாதீஸ பாத்திலா லா யுதாபிஉஹு அஸிகால் வல் பலாஉ மின்ஹு என்று இதை சொல்லியிருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இப்னு அதி என்பவர் அபு இஸ்ஹாக் ஜவுசானி சொன்ன அந்த கூற்றை வைத்து கூறிவிட்டு இருக்கிறார். யதார்த்தத்தில் ஆசிம் இப்னு தமிரா என்பவர் குறை கூறப்பட வேண்டியவர் அல்ல. அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி தள்ளப்பட வேண்டியதல்ல. அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி ஏற்கத்தக்கது தான், ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஹதீஸு கலை அறிஞர்கள் அனைவரும் அவர் அறிவிக்கக்கூடிய எந்த செய்தியும் என்ன செய்யல, மறுக்கலாம், ஏற்றுக்கிறாங்க. மறுப்பதாக இருந்தால் வேறு குறைகளை காட்டி மறுப்பார்கள். இந்த குறையின் காரணத்தினால் மறுத்திருந்தால் அலி அவர்களது சொல்லாக அறிவித்தது சரி என்று வாதிக்கின்றார்களே, அதையும் இவர்கள் மறுக்க வேண்டும். அதை மறுக்கல இவங்க அது சரிதான் ஒத்துக்கிட்டாங்க என்றால் அப்போ ஆசிம் நல்லவர் என்று அர்த்தம். அலி அவர்களது கூற்றாக ஆசிம் அறிவிக்கிறார் என்று சொல்கிறாங்கல்ல, அப்போ ஆசிம் நல்லவர், அலியின் கூற்றாக அறிவிச்சாதான் ஒத்துக்கிறலாம், அவர் குறை சொல்லப்பட வேண்டியவர் அல்ல என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு, ஆசிமை பற்றிய தகவல் நம்பத்தக்கதல்ல, குறைபாடு இருக்குல்ல அவங்கள பற்றி அப்படி உள்ளது. இது என்னன்னா இப்போயே நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்குறோம், ஒருத்தர் பிடிக்கலன்னு வைங்களேன், இல்லாததெல்லாம் சொல்கிறது நடைமுறையில் நம்ம சாதாரணமாகவே இருக்குது. அதனால் இந்த ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு நம்ம முடிவுக்கு வர முடியாதே தவிர மற்ற ஹதீஸுக்கலை அறிஞர்கள் இதற்கு என்னெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். சொல்லக்கூடிய காரணம் சரியாக இருக்கிறது என்பது பார்க்கணும். அந்த காரணத்தை அவங்களே ஒத்துக்கிறலை. அந்த காரணம் எந்த காரணத்தை குறைய இப்படி சொல்கிறாங்களோ அதை அவங்களே ஒத்துக்கிறலை. ஒத்துக்கிறாத காரணத்தினால தான்
ஆசிம் அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க, ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு மீண்டும் ஆசிமை குறை சொல்லி இந்த ஹதீஸை மறுக்க முனைவது அது முறையற்றது என்பதை உங்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அடுத்து அவர்கள் ஏதாவது சொல்வார்களே? அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் நூர் முகமது அவர்கள் ஆசிம் என்பவரை பற்றிய விமர்சனத்திலே சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவரை பற்றிய விமர்சனங்களில் நாம் தவறாக எடுத்து வைத்ததாகவும் சொல்லி காட்டியிருக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இவர் இதே செய்தியை இதே செய்தி 200 திர்ஹம் இருந்து ஒரு வருஷம் கடந்தால் அவருக்கு 5 திர்ஹம் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தில் உள்ள இந்த ஹதீஸை ஆசிம் அறிவிப்பது போல இன்னும் பலர் ஆசிமை விட உறுதியானவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அலியின் கூற்றாக அறிவித்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அவர் ஆரம்பமாக அதை எடுத்து காட்ட இயலுமா? இவரை விட உறுதியான ஆட்க அப்படி அறிவிச்சிருக்கிற காட்ட இயலுமா? அப்போ காட்டிட்டா டாபிக் ஓவர். இவர் கொஞ்சம் உறுதி இல்லாத ஒரு ஆள், உறுதி இல்லாத ஆள் ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி அறிவிக்கிறாரு. உறுதியான ஆட்கள்லாம் எதை அறிவிக்கிறாங்க? அலி சொன்னதாக அறிவிக்கிறாங்க. அதை காட்ட இயலுமாங்கிறார். காட்டிட்டா சர்ச்சை க்ளோஸ், ஓவர், ஆசிம் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதாவது அவர் எந்த இப்னு ஹஜரை பற்றி இப்போ சொன்னாரோ அதே இப்னு ஹஜர் அவர்கள் தல்ஹீசுல் ஹபீரில் 2வது வால்யூமில் 173வது பக்கத்தில் சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒன் ஆசிம் இப்னி லம்ரா அன் அலியின் மௌகூஃபுன். ஆசிம் இப்னு லம்ரா இருக்காங்கல்ல, அவங்க இதே இந்த ஹதீஸை போட்டுட்டு தல்ஹீசுல் ஹபீருங்கிற நூலில் இவர் எடுத்து வச்சிருக்காருல ஒரு ஹதீஸ் இப்போ ஆதாரமாக, அதை போட்டுட்டு அதுக்கு கீழே எழுதுகிறாரு இப்னு ஹஜர், அன் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் மௌகூஃபுன். ஆசிம் இப்னு லம்ரா அலி வழி அறிவிக்கிறார, அது மௌகூஃபு தான். மௌகூஃப்னா அலியின் கருத்துன்னு அர்த்தம், மர்ஃபூன்னா நபியுடைய கருத்துன்னு அர்த்தம். இந்த வார்த்தை அரபியில் இருக்கனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். மௌகூஃபுன்னு போட்டால் சஹாபியுடைய கருத்துன்னு அர்த்தம், மர்ஃபூன்னு போட்டோம்னா ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்னு ஹஜர் சொல்கிறாங்க, அலி வழியாக ஆசிம் சொல்கிறாரு இது மௌகூஃபுன். எதனால மௌகூஃப்ங்கிறாரு தெரியுமா? அவரே சொல்கிறாரு, கதா ரவாஹு ஷுபா. ஷுபா இப்படித்தான் அறிவித்திருக்கிறார். ஷுபா ஆசிமை விட 1000 மடங்கு உறுதியான ஆள். இவரை விட உறுதியான ஆள் யாருன்னு கேட்டார்ல, அதில் ஒரு ஆள் யார்? கதா ரவாஹு ஷுபா ஓ சுஃபியான். ஹதீஸில் இமாம் என்று பெயர் பெற்ற சுஃபியான் அவர்கள். ஓ மஅமர் அன் அபி இஸ்ஹாக். சேம் இது அபு இஸ்ஹாக் மூலம். எந்த அபு இஸ்ஹாக்கை பயன்படுத்தி இப்போ அறிவிக்கப்படுது அந்த அபு இஸ்ஹாக் மூலம் ஷுபா அறிவித்திருக்கிறாரு. இவரை விட அவர் கடல். யாரை விட? ஆசிமை விட அவர் கடல். சுஃபியான் அறிவித்திருக்கிறாரு, அவரும் கடல். மஅமர் அறிவித்திருக்கிறாரு. எல்லாரும் மௌகூஃப் அறிவிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி அறிவிக்கிறாங்க? மௌகூஃப், அலியின் கூற்று என்று அறிவிக்கிறார்கள். அவரை விட மட்டமான நினைவாற்றல் உள்ள ஒருத்தர் இப்படி அறிவிக்கிறார்னு சொன்னால் உறுதியானவர்களுடைய அறிவிப்பை தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால இப்னு ஹஜர் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு தெரியுமா? இது பலருடைய விமர்சனங்களை எடுத்து காட்டினதை படித்தார். இப்னு ஹஜர் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாருன்னு கேட்டால், அலி வழியா ஆசிம் சொல்கிற மௌகூஃபுன், இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இப்னு ஹஜர் தல்ஹீஸில் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டால், அன் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் மௌகூஃபுன். அலி வழியா ஆசிம் இப்னு லம்ரா அறிவிக்கிறது மௌகூஃப். இந்த பர்டிகுலர் ஹதீஸுக்கு, இது ஜென்ரலாகவும் அவர் சொல்லலை. இந்த ஹதீஸை எடுத்து போட்டுட்டு அதாவது போடுறார், ரவா அபுதாவுத் பின் ஹதீஸ் அபி இஸ்ஹாக் அன் ஹாரிஸ் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் ஒபி ரிவாயத்தின் ஒலைசா அலைக்க செய்வோன் எல்லாமே வருது. இந்த ஹதீஸை எடுத்து போட்டுவிட்டு இந்த ஹதீஸில் அலி வழியாக ஆசிம் அறிவிக்கிறார, அது மௌகூஃபு. இப்போ அலியுடைய கருத்து. அப்போ இவர் சொல்கிறாரு மௌகூஃபுண்டா மட்டும் இவரை ஏற்றுக்கிட்டீங்களே, இவருக்காக ஏற்றுக்கிறல, இவங்களுக்காக ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கா வேண்டி? ஷுபா அறிவிச்சிருக்கிறார்ல,
ஷோபா அறிவிக்கிறாரு அலியின் கூற்றுண்டு, இவரை விட உறுதியான ஆள்க. சுஃபியான் அறிவிக்கிறாரு அலியுடைய கூற்று தான், ரசூல் கூற்று இல்லைண்டு, இவரோட உறுதியான ஆளு. மஅமர் அறிவிக்கிறாரு அலியுடைய கூற்று தான், ரசூல்லாவுடைய கூற்று இல்லை. இந்த மாதிரியான கடல்கள் சொன்ன காரணத்தினால இது ரசூல்லா சொன்னதாக கிடையாது, அலி சொன்னதாக இருக்குது, அலியின் சொந்த கூற்றா இருக்கிறது. அதோட இவரையும் சேர்த்துக்கலாம் வேணும்டா. மௌகூஃப்னு சொன்னாரையானால் 4 நல்ல ஆளோட ஒரு ஆள் கெட்டவனு சேர்ந்து வந்தா விருந்து கொடுக்க மாட்டீங்களா? அதுதான் அந்த கணக்கில் தான் வந்திருக்குமே தவிர இவருக்கு கொடுக்குற நற்சான்றா இது? நான் கேட்குறேன், இவரு கூட நற்சான்றா? எதனால ஏற்றுக்கிறோம்? இவரை விட வலிமையான ஆட்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர் சொன்னது தல்ஹீஸில் வந்து இருக்கிறது. தல்ஹீஸில் மாத்திரம் இல்லாமல் நஸ்புர் ராயாவில் அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதில் என்ன சொல்கிறாருன்னா, قال عبد الحق في حكامه هذا حديث رواه ابن وهب عن جرير بن حازم عن ابي اسحاق عن عاصم والحارث عن علي فقرن ابو اسحاق فيه بين عاصم والحارث والحارث كذاب وكثير من الشيخ يجوز عليه مثل هذا وهو ان الحارث اسنده وعاصم لم يسنده فجمعهما جرير وادخل حديث احدهما في الاخر அப்படின்னு சொல்லி குல்லு சிக்கத்தின் ரவாஹு மௌகூஃபன் நஸ்புராயாவில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹாரிஸு தனி அறிவிக்கிறாரு, ஆசிமும் அது ஒரு தனி ரூட்டு. இந்த ஜரீருங்கிறவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டால், இதனால ஜரீர் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு, திருப்பி திருப்பி சொன்னோம்ல, அதனால ஜரீர் வந்து ஜரீர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டால், இது ரெண்டையும் இணைச்சி ஹாரிஸு ஆசிமுன்னு இணைச்சி அதை வந்து அவர் அலி ரசூல்லா வரையும் கொண்டு போயிட்டார். இவர் செஞ்ச மிஸ்டேக் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு சொல்றாரு. குல்லு சிகத்தின் எல்லா நம்பகமானவர்களும் ரவாஹு மௌகூஃபன், இது மௌகூஃபா தான் அறிவித்திருக்கிறார்கள். அலியின் கூற்று இவரை விட நல்ல உறுதியான நம்பகமான ஆட்கள் எல்லாம் மௌகூஃபா அறிவித்திருக்கிறார்கள். அவர் கேட்டதுக்கு ஆதாரம் தந்தாச்சு. இன்னும் நிறைய இருக்குது அது மாதிரி அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு, இன்னும் நிறைய. அதாவது இது அதே நஸ்புராயாவில் வேற ஒரு இடத்துல சொல்கிறாரு. கால அபுதாவுத், எந்த அபுதாவுத் இருக்கு அந்த அபுதாவுத் சொல்கிறார், ரவாஹு ஷோபா ஓ சுஃபியான் ஓ கைருஹுமா, ஷோபா சுஃபியான் மற்றவர்கள்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அன் அபி இஸ்ஹாக் அன் ஆசிமின் அன் அலியின் வலம் எர்ஃபவுஹு, இவங்களெல்லாம் அறிவித்திருக்கிறார். ஷோபா அறிவிச்சிருக்கிறார்கள், சுஃபியான் அறிவித்திருக்கிறார்கள், மற்றவங்கெல்லாம் அறிவிச்சிருக்கிறார்கள். வலம் எர்ஃபவுஹு, அவங்களெல்லாம் மர்ஃபு ஆக்கலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன காரணம் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், இது ஜரீர் பண்ண மிஸ்டேக்குங்கிறாங்க. சில பேர் ஆசிமு பண்ண குழப்பம்ங்கிறாங்க. அபுதாவுத் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இது வந்து ஆசிமுக்கு கீழே ஜரீர்னு ஒருத்தர் வர்றாருல, அவர் போட்டு குழப்பிட்டாரு. மற்றவங்கெல்லாம் தெளிவாக எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், அலியுடைய கூற்று என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை ஜரீர் மேலே போட்டு அதை முடிக்கிறாங்க. ஆக ஜரீர் மேலே போட்டு முடித்தாலும் சரி, ஆசிம் மேலே பிடிச்சாலும் சரி, இது ரசூலுடைய கூற்று அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றைத்தான் என்ன செய்யணும், ஆதாரமாக காட்ட வேண்டும். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதுக்கடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த இப்னு ஹஜர் சொன்ன தஹதீபுல உள்ள வாசகம் இருக்குல்ல, அதை வாசிக்கிறார். அது இந்த வாதத்துக்கு எந்த வகையிலும் இது உதவாது. இன்னும் சொல்ல போனால் இது எப்படி அவருடைய வாதம் இருக்குன்னு கேட்டால், 100 ரூபா என்கிட்ட திருடிட்டு போயிட்டான் வைங்களேன், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லை இவர் நூர் முகமதுட்ட 50 ரூபா அவர் திருடினாருங்கிறார். அது ப்ளஸ் 150 திருட்டா தான் வர்றது. இப்போ நான் சொல்கிறேன் 100 ரூபா என்கிட்ட திருடிட்டு போயிட்டாருங்க, அவர் என்ன செய்கிறாரு, 100 ரூபா திருடியதை அவர்கிட்ட திருடியதாக சொல்கிறார், என்னிடத்தில் 50 தான் திருடினார் இப்படின்னு சொன்னால் அது மறுக்கிறதாகுமா? ஆனால் அலி விஷயத்தை பேரை பயன்படுத்தி அவர் பாத்தில் அறிவிச்சிருக்கிறாருங்கிறது தனி குற்றச்சாட்டு. 16 ரக்காத்து ரசூல்லா தொழுதாங்கன்னு அறிவிக்கிறது அடிஷனல் குற்றச்சாட்டு. அதுக்கு இந்த ஆள் தான் காரணங்கிற அதைத்தான் இப்னு ஹஜர் மறுக்கிறாரு. ப்ளஸ் இன்னொரு அதை சேம் சைடு கோல்மாங்கல்ல, இந்த ஆசிம்ங்கிறவரை வந்து நம்ம வந்து அலி பேரை பயன்படுத்தி கொஞ்சம் ஓட்ட விட்டுட்டாருன்னு நம்ம சொல்லி நிப்பாட்டிக்கிட்டோம். ஏன்னா அதுதான் டாபிக், நமக்கு இந்த ஹதீஸில் உள்ளதை மட்டும் பேசுவோமே, அதனால இந்த ஷார்ட்டாக தேவையானதானே எடுத்துக்கிடுவோம், மறைக்கணுங்கிறதுக்காக இல்லை. இவரை பற்றி உள்ளது இந்த ஹதீஸில் அலி வழியாக அறிவிக்கிறார், இது மௌகூஃபி சரியில்லை, ரசூல்லா சொன்னதை கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிவிட்டோம். ஆனால் அவர் சொன்னது என்ன வருதுன்னு கேட்டால், ஆயிஷானா அவர் என்ன சொல்கிறார், ஜவுசானி சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், 16 ரக்காத்து ரசூல்லா தொழுதா இருந்தாலும் அறிவிச்சு விட்டார், ரசூல்லாவுடைய மனைவிமாருக்கு தெரியலை, அப்படி தெரியல, இதெல்லாம் இவர் தெரிஞ்சு போச்சா
அப்படின்னு சொல்லி அவர் இவர் மேலே ஒரு அட்டாக் பண்ணுறாரு. அதை இப்னு ஹஜர் மறுக்கிறார். ஏன்? அந்த லாஜிக் தப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தெரியாத விஷயம் எத்தனை மற்றவங்களுக்கு தெரியும். அவர் என்ன கேட்குறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தெரியல உனக்கு தெரிஞ்சான்னு கேட்கக்கூடாது. எத்தனை விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு தெரிஞ்ச மனைவிமாருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த லாஜிக்கில் தப்பு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? இது வந்து தசுப், இது ரொம்ப ஓவராக சொல்கிறாரு. ஒரு 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 பக்க சார்புல, தசுப்னா ஒரு பக்கச்சார்புன்னு அர்த்தம். ஒரு பக்க சார்போடு இவர் வந்து அதை சொல்கிறாருன்னு சொல்லி அதுக்கு தான் மறுப்பு கொடுக்குறாரு. இதுக்கு மறுப்புலாம் கொடுக்கல. இதான் முடிவு, கடைசி வார்த்தை நான் சொன்னது. கடைசி வார்த்தைக்கு அப்புறம் மறுக்க போகிறோமா? அதை சொல்லி முடிச்சுவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தஹதீபுடைய லாஸ்ட் வார்த்தை என்னன்னு கேட்டால், ஒக்கத் தபியல் ஜவுசஜானி, ஜவுசஜானி வந்து ஃபி தலீஃபிஹி இப்னு அதியின், இவரை பலவீனமாக்குவதில் வந்து இப்னு அதியை என்ன செய்து விட்டார்? பின்பற்றி விட்டார். ஃபகால், அவர் சொல்லுகிறாரு, அன் அலியின் பி அஹாதீஸ பாத்திலா, பாத்திலான பல ஹதீஸுகளை இவர் வந்து அறிவித்திருக்கிறாரு. லாயு தாபிஹு சிகாத்து அலைஹா, அதில் நம்பகமான ஆள்கள் யாரும் அதை வந்து வழிமொழிகிறது கிடையாது. ஒல்பலாவு மின்ஹூன்னு சொல்கிறாரு. இதுக்கு இப்னு ஹஜர் மறுப்பு சொன்னாரா, ஏற்றுக்கிட்டாரா? ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஏற்றுக்கிட்டாருங்கிறது இந்த தல்ஹீஸில் சொன்னதில் விளங்குது. தல்ஹீஸில் இது வந்து இவருடைய கூற்று தான் சொல்லிட்டாரா இல்லை, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாரா இல்லையா? அப்போ அவர்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த இன்னும் ஆசிமை பற்றி வேறு ஏதாவது சொல்லுவாங்க. ஹாரிஸ் வரல, டாபிக் ஓவர். ஆசிமை பொறுத்த வரைக்கும் நான் அதை மட்டும் சொல்லலையே, வேறு வேறு அறிஞர்கள் சொன்னதெல்லாம் சொன்னேனே, அதெல்லாம் என்னாச்சு? இப்னு ஹஜர் சொன்னதோட இன்னும் பல அறிஞர்கள்லாம் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறாங்களே, அதில் இவரை பற்றி அதே மாதிரி கருத்தானே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து அவங்க என்ன செய்யலை, அதுவும் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. என்ன சொன்னேன்? அதாவது மஜ்ரூஹீன், மஜ்ரூஹீனில் வந்து அவங்க என்ன விளக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டால், இவர் வந்து இந்த மாதிரி ஃபாஹிஷுல் ஹத்தை இது மாதிரிலாம் சொல்லக்கூடியவர் என்று சொல்லி, அதாவது ஜவுசஜானி சொன்னது இல்லை, இது வேறு ஆட்கள் சொன்ன செய்திகளை மஜ்ரூஹீனில் கொண்டு வர்றாங்க. இதே சேம் குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? அலி பேரை பயன்படுத்தி விட்டு அடிப்பார், ஃபாஹிஷுல் ஹத்தை, ரதி உல் ஹிஃபுல், ரொம்ப பளிச்சின்னு தப்பு செய்கிறவர், மட்டமான நினைவாற்றல் உள்ளவர், இப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்போ இப்னு ஹஜர் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுத்தா நிப்பாட்டி வச்சுருக்கிறாரு இல்லை. அதனால் வந்து முகுனி ஃபில் ஓஃபாவில் சொல்கிறாங்க. அது என்ன? இப்படி நிறைய அறிஞர்கள் வந்து யாரை போக்குன்னு சொன்னார்களோ, குறிப்பாக நல்லா கவனிக்கணும், இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை அவர் கவனிக்கணும். இதை எடுத்து வச்சே இருக்கக்கூடாது. ஒரு மார்க்கத்தில் ஹதீஸ் துறையில் ஒரு ஆர்வம் உள்ள, ஈடுபாடு உள்ள ஒருவர் இதை ஒரு சரியான ஹதீஸ்ன்னு எடுத்து வைக்கக்கூடாது. அவ்வளோ மேட்ரு அதில் இருக்குது. என்னவெல்லாம் மேட்ரு இருக்கிறது? ஒருத்தர் வர்றாரு, அவர் அலி பேரை பயன்படுத்தி, ரசூல்லா பேரை பயன்படுத்தி அலி பேரில் சேர்த்து விட்ருவாரு. சார், அலி பேரில் அறிவிக்கும் பொழுது ரசூல்லா சொன்னதாக சொல்லிடுவார் என்ற பாரதூரமான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் ஒன்று. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானது வந்து நிரூபிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸை யாரெல்லாம் அறிவிச்சிருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. இவரை விட ஷோபா, சுஃபியானு, மாமரு, இது மாதிரி பெரிய பெரிய மேதைகள்லாம் அறிவிக்கிறாங்க. அதில் என்ன காணா? அன் அலின்னு முடிஞ்சிருது, அலி சொன்னார்னு வருது. அனின் நபின்னு வரல, நபி சொன்னார்னு வரல. அப்போ அதை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டு என்னவாகுது? உறுதியாக ஆகிறது. அபுதாவுத் இன்னொரு கிரவுண்டில் வர்றாரு, இது ஆசிமை பிடிச்சி எப்படி சொல்ல வேணாம், ஆனால் ஹதீஸ் மௌகூப் தான். அவர் என்ன செய்கிறாரு? சட்டியை குறை சொல்ல வேணாம், சாப்பாடு சரியில்லைண்ணா அப்படிங்கிறார். அவர் ஹதீஸ் சரியில்லைன்னு அர்த்தம், சட்டியை போட்டு யாப்பா குறை சொன்னீங்க, சாப்பாடு சரி கிடையாது அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஜரீருங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணிவிட்டாரு, இது குழப்பி ரசூல்லா சொன்னதா அவர் நுழைச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலதுக்கு பழியை போட்டுட்டு கடைசியில் மௌகூஃபுங்கிறார். கடைசியில் அபுதாவுத் என்ன பண்ணுறாரு? இது ரசூல் சொன்னது கிடையாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இதை சொல்ல இயலாது. கண்டிப்பாக இது அலியுடைய சொந்த கூற்று. நம்ம விவாத ஒப்பந்தத்தில் வேறு யாருடைய கூற்றையும் மர்ஃபூங்கிற அரபி சொல்ல அதுதான் பயன்படுத்தியிருக்கோம். விவாத ஒப்பந்தத்தை வாசி காட்டினார்கள். மர்ஃபூவான ஹதீஸுகளைத்தான் என்ன செய்யணும், ஆதாரமாக காட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். அப்போ ப்ராஃபிட் வரைக்கும் போகணும் மர்ஃபூன்னு சொன்னால். இது போவாது, இது நிற்காது. அதனால இதில் வந்து இது சரியில்லாத ஹதீஸ் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆசிமை நீங்கள் தங்க பவுனு என்று சொன்னாலும் இது சரியில்லாத ஹதீஸ். சரியா? ஆசிமை தங்க பவுனாவே வச்சுட்டு போங்க, அப்படி வச்சுக்கிட்டா கூட இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அது 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால வேற இருந்தால் வைங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவே இன்னும் முடியலை, இதுவே இன்னும் பலவீனம் என்று இவர்களால் நிரூபிக்க முடியலை. இதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காலையிலிருந்து நடக்குது.
எடுத்து வச்சு 2 கட்டமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவே பலவீனமானது என்று நிரூபிக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கும் பொழுது, இல்லை இது வேண்டாம் இன்னொன்று வைங்க எடுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. இது சரிதானா என்பதை நீங்கள் யோசனை செய்துங்க. இதை முடிவுக்கு வருவான். இந்த ஹதீஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவான். இதை அலி அவர்களது கூற்றா அல்லது ரசூலுடைய கூற்றா, இது ஆதாரபூர்வமான ஹதீஸா அல்லது பலவீனமான ஹதீஸா, அதை டிக்ளேர் பண்ணுவான். டிக்ளேர் செய்து கொண்டு ஒருவேளை நீங்கள் இது பலவீனம் என்று நிரூபித்து விட்டால் கூட, அலி அவர்களது கூற்றுதான் என்று நிரூபித்து விட்டால் கூட, நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆதாரத்தையும் நம்ம வைப்போம். அதனால் நீங்கள் இது முடிச்சு விட்டால் மேட்ரு ஓவரு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு செய்தி, நம்ம கேட்ட கேள்வியை புரியாமல் சில பதில்களை சொல்லியிருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு கேட்டால், ஆசிமை விட மிக நம்பகமானவர்கள் அலி அவர்களது கூட்டாகத்தான் அறிவித்திருக்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். இப்போ நாம் கேட்டோம், அலி அவர்களிடத்தில் ஆசிம் கேட்டார் இவர் நம்பகமானவர் அல்ல, வேறு சிலர்கள் இவரை விட வலுவானவர்கள் அலி அவர்களிடம் கேட்டு அலியின் சொல்லாகத்தான் அறிவிக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே, அலி அவர்களிடம் இந்த ஆசிமை தவிர கேட்ட அறிவிப்பாளர் யார்? கேட்ட கேள்வி புரியுதா? நீங்கள் சொன்னீங்களே ஷுபா, அவர் மனன சக்தியின் மலை குன்று, அதை நாம் மறுக்கலை. முஅம்மர் எல்லாம் சரிதான். இவர்களெல்லாம் அலி அவர்கள்ட்ட கேட்டு அறிவிச்சாங்க? அலி அவர்கள்ட்ட நேரடியாக கேட்டு அறிவிச்சாங்களா? யார்கிட்ட கேட்குறாங்க? ஆசிமு வழியாகத்தான் அறிவிக்கிறார்கள். அப்போ ஆசிமு என்ன சொன்னார் அப்படிங்கிறத யார் மூலத்தான் முடிவு பண்ணணும்? இவங்க மூலமாக. ஆசிமு சொன்னது எது? ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாரா அல்லது அதாவது அலி அவர்களது கூற்றாக அறிவித்தாரா என்பதை நாம் முடிவு செய்கிறதாக இருந்தால் எப்படி முடிவு செய்யணும்? அலி அவர்களிடம் வேறு நபர்கள் கேட்டிருந்து அவர்கள் அலியின் சொல்லாக சொல்லியிருந்தால் மட்டுமே இதை நம்ம நிரூபிக்க முடியும். சரியா? ஏன்னா இங்கே பிரச்சனையே எங்கே தான்? ஷோபாட்டியும் அங்கே இல்லை. இவங்ககிட்ட கேட்டு ஆசிமு தான் இப்போ பிரச்சனை. ஆசிமு என்பவர் நினைவாற்றல் குன்றியவர், அதாவது ஃபாஹிஷுல் ஹத்தை, ரொம்ப மோசமான தவறு செய்யக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லி இவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அலி அவர்களிடத்திலிருந்து வரலை, இவரை விட நம்பகமானவர்கள் அலியிடமிருந்து கேட்டு அறிவித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்படி அலி அவர்களிடமிருந்து கேட்டதாக நீங்கள் சொல்லுகின்றீர்களே, அவங்க யார்? அதைத்தான் நான் கேட்டேன். யாரை கேட்கல? அபூ இஸ்ஹாக்கிட்ட, அதாவது ஆசிமிடமிருந்து கேட்பது யார்? அபூ இஸ்ஹாக். அபூ இஸ்ஹாக்கிடமிருந்து கேட்பது தான் பலமானவர்கள். ஜரீர் என்று ஒருத்தர் கேட்குறாரு, ஷுபாண்டு ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ பல அறிவிப்பாளர்கள் கேட்குறாங்க. நான் கேட்டது அது கேள்வி அல்ல. ஆசிமை நீங்கள் குறை சொல்கிறீங்கல்ல, ஆசிமை அலியின் கூற்றாக உள்ளதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவித்து விட்டதாக சொல்கிறீங்கள, அப்போ அலியின் கூற்றாக அலியிடம் கேட்ட மற்ற இவரை விட நம்பகமான அறிவிப்பாளர்கள் யார்? அந்த பட்டியலை தாங்கன்னு சொன்னேன். எதை கேட்கல? அபூ இஸ்ஹாக்கிட்ட இவருடைய மாணவர்கிட்ட கேட்டாங்க பாருங்க, அவங்க யாருன்னு நான் கேட்கல. கேட்ட கேள்வி தெளிவாக புரியுது. அலி அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை யார் அறிவிச்சது? அந்த ஆசிம் அல்லாத மற்ற அறிவிப்பாளர்கள் யார் யார் கேட்டிருக்கிறா அந்த லிஸ்ட் கொடுங்க. அந்த லிஸ்ட்டை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வோம்? இப்போ முடிவுக்கு வருவோம். ஆசிம் சொன்னது தப்பாக சொல்லிட்டாரு, அவர் தவறான ஆளு தான், ஆனால் மற்ற அலியிட்ட கேட்ட மற்ற அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள், அதனால் அதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு நம்ம முடிவுக்கு வருவோம். அந்த லிஸ்ட்டை கொடுங்க. அடுத்து அன்புக்குரியவர்களை புரியுதா? என்ன அறிவிப்பாளர் சம்மந்தமான வந்ததுனால கொஞ்சம் புரியுது. அவங்க சொன்னது மாதிரி எதிரணி சொல்ல மாதிரி கொஞ்சம் ஹார்டான விஷயந்தான். சரியா? இது தெரியுதா? நம்மகிட்ட கேட்குற என்ன கேள்வி? அலி சொன்னார்களா ரசூல் சொன்னாங்களாங்கிற முடிவு பண்ணுறத அலியிட்ட கேட்டவர்களை வச்சு தான் முடிவு செய்ய முடியும். அலியிட்ட கேட்டது ஆசிமு, ஆசிமை தவிர வேறு யார் கேட்டிருக்கிறா அந்த லிஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. அடுத்து அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இப்னு ஹஜர் அவர்கள் இறுதியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கின்ற பொழுது இவரை பற்றிய ஒரு செய்தியை தகவலை சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் இறுதியானது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் நாம் இன்னொரு செய்தியை நாம் இவங்கள்ட்ட கேட்குறோம். அதாவது ஒருத்தர் ஃபாஹிஷுல் ஹத்த, மிகவும் தவறு செய்யக்கூடியவர், ரதி உல் ஹிஃபுத், அதாவது மனசக்தியில் ரொம்ப மோசமான மனசக்தி இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப மனசக்தி குன்றியவர். இப்படி குன்றிய ஒருவர் அலி அவர்கள் சொன்னதாக அறிவித்தா
அது ஆதாரபூர்வமானது ஆகுமா? அதை முதல் சொல்லுங்கள். ரதியுல் ஹிஃபதாக இருக்கக்கூடியவர், ஃபாஹிஷுல் கத்த ரொம்ப பெரிய தவறு செய்யக்கூடியவர், அப்படி அறிவிக்கக்கூடியவர் ஒரு செய்தியை அறிவிச்சா நம்பலாம், ஆதாரபூர்வமானதாக ஆகுமா? அதை நீங்கள் அதை தெளிவுபடுத்துங்க. ரெண்டாவது. மூன்றாவது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டால், இங்கே அதாவது இந்த இப்னு ஹஜர் கொடுத்திருக்கக்கூடிய தகவலை நீங்கள் கூறுகின்ற பொழுது கூட அதை மாற்றி குறிப்பிடுகின்றீர்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது அபூ இஸ்ஹாக் என்பவர் ஆசிமை பற்றி குறை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கவனமாக கேளுங்க. அபூ இஸ்ஹாக் என்பவர் ஆசிமை பற்றி குறை சொல்கிறார். குறை சொல்வதற்குரிய காரணம் என்ன? காரணத்தை விளக்கிறாரு. இவர் இந்த மாதிரி மாற்றி 16 ரக்காத்துகள் என்று அறிவித்து விட்டார். இது மற்ற யாருமே அறிவிக்கவில்லை. அதன் காரணத்தினால ஆசிம் மோசமானவர், பொய்யருக்கு நெருக்கமானவர் என்று இந்த காரணத்தை வைத்து ஆசிமை குறை சொல்கிறார். இந்த காரணத்தை அடிச்சிட்டோம்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகிடும்? ஆசிமை பற்றிய குறையே இல்லைன்னு ஆகிடும். சரியா? இது அடிஷனலாக குறை இல்லை, தப்பாக விளக்குகிறார்கள். அடிஷனல் குறை இல்லை. இப்னு ஹஜர் என்ன விளக்குறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ஆசிம் தவறானவர், பொய்யானவர்ன்ட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார்ல, தீர்ப்பு சொன்னார்ல, அந்த தீர்ப்புக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை விளக்குறாரு. இவர் இந்த மாதிரி அறிவிக்கிறாரு, 16 ரக்காத் அறிவிக்கிறாரு, அதன் காரணத்தினால் ஒரு பொய்யர் என்று அபூ இஸ்ஹாக் சொல்கிறார். ஆனால் இதை வைத்து இவர் பொய்யர் என்று முடிவுக்கு வர முடியாது. காரணம், இந்த செய்தியை நாம் சரியான செய்தி அல்ல என்று காரணத்தை அடிச்சிடுறாரு. எப்போ காரணத்தை அடித்தாச்சோ அப்போ ஆசிமை பற்றி எழுப்பப்பட்ட குறை இருக்குல்ல, குறை ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். அவர் நல்லவர் தான், இப்னு ஹஜர் அவர் நல்லவர் தான் என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரே தவிர எதை இது ஒரு அடிஷனால குற்றம் என்று சொல்ல வரல. அடுத்து கீழே குறிப்பிடுகின்ற பொழுது வக்கது தபிஅ அல் ஜௌஸஜானிய்ய ஃபீ தத்ஈஃபிஹி, அதாவது இந்த ஜௌஸஜானி தான் அபூ இஸ்ஹாக் தான் இந்த குறை சொல்கிறார். இந்த குறையை கூறுகின்ற விஷயத்தில் இப்னு அதி என்பவர் இவரை பின்பற்றி விட்டார். இவர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏற்றுக்கொண்டு விட்டு ஃபக்கால, யார் சொல்றா? இப்னு அதியை சொல்கிறார். யார் சொல்லலை? இப்னு ஹஜர் சொல்லவில்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்கணும். ஃபக்கால, இந்த இவரை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு ஃபக்கால, அந்த இப்னு அதி என்பவர் குறிப்பிடுகிறார். அலியின் அஹாதீஸ பாத்திலா, அலி அவர்களிடமிருந்து பாத்திலான செய்தி அறிவிக்கிறார். லா யுதாபஹு சிகாத்து அலைஹா, அதாவது நம்பகமானவர்கள் இவர் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை என்ன செய்ய மாட்டாங்க, பின்தொடர மாட்டார்கள். வல் பலா மின்ஹு, இந்த பலா யார்கிட்ட ஏற்பட்டது? ஆசிமிடமிருந்து ஏற்பட்டது என்று சொல்லுவது யார்? இப்னு ஹஜர் அல்ல, இப்னு அதி. இப்னு அதி கூற்றை எடுத்து எழுதிவிட்டு இதுவும் சரியில்லை என்பதைத்தான் சொல்ல வராரு. சரியில்லை என்று சொல்ல வந்த ஒரு வாதத்தை இப்னு ஹஜர் ஒரு சரியில்லாதவர் என்று கூறுகிறார் என்று எப்படி மாற்றுறாங்க பாருங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆசிமை பற்றிய செய்தி இல்லாமல், ஏன்னா இப்னு ஹஜர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இதுதான், ஆசிமை பற்றி செய்தியே இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று இருக்குமே, ஏன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்வி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஆசிமு கதீருல் ஹத ஃபாஷுல் ஹத, ரொம்ப தவறு இழைக்கக்கூடியவர். அவர் ரதியுல் ஹிஃபத் என்று சொன்னால், அலி அவர்களிடமிருந்து அலியின் கூற்றாக அறிவித்த ஆசிம் அல்லாத மற்ற அறிவிப்பாளர்கள் யார்? அவர்கள் ஆசிமை விட எந்த விதத்தில் வலுவானவர்கள் என்பதை அந்த லிஸ்ட்டை கொடுங்க. யாரை கேட்கல? அபூ இஸ்ஹாக்கிடமிருந்து பல மாணவர்கள் அறிவிக்கிறாங்களே, அந்த லிஸ்ட்டு எனக்கும் தெரியும், அந்த லிஸ்ட்டை உங்கள்கிட்ட கேட்கல என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு, மீண்டும் இந்த அறிவிப்பாளர் பற்றிய தகவல் பார்வையாளருக்கு தெரியாது என்ற காரணத்தில் எதையாவது சொல்லி குழப்ப வேண்டாம் என்பதை மீண்டும் உங்களுக்கு முன்னால் வைத்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த ஹதீஸுடைய தரம் ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? ரெண்டாவது, அலி சொன்னார்கள்னா அது சரியா? ஏன்னா அலியே தான், அவர் தான் ரசூல்லா பேரை பயன்படுத்தி அறிவிக்கிறாருன்ட்டீங்க. அப்போ அலி சொன்னது பார்த்தா மட்டும் சரியாக போயிடுமா என்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. அதோடு என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் ஆசிமிட்ட குறை கிடையாது. ஆசிமின் மீது மற்றவர்கள் சொன்ன குறைகளைத்தான் இப்னு ஹஜர் எடுத்து காட்டுகிறார்கள்
அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொன்னார். ஆனால் தஹதீபில் வந்து அந்த அவருடைய விமர்சனத்தில் கடைசி இப்னு அதியுடைய சொல்லத்தான் எடுத்து சொல்கிறாரு. அதுதான் கடைசி. அதுக்கு பிறகு இப்னு ஹிப்பானுடைய சொல்லையும் எடுத்து சொல்கிறாரு. அதுதான் கடைசி. அது தப்பாக இருந்தால் இது தப்புன்னு அவனுக்குள்ள ஒரு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். சரி, அப்படி வச்சுக்கிடுவோம். இப்னு ஹிப்பானும் இப்னு அதியெல்லாம் ஃபாயிஷுல் ஹத்த என்று அதிகமாக தவறு செய்கிறவர் என்று ஒருத்தரை சொல்லி இருக்கும் பொழுது அது மாதிரியான ஒரு ஆள் அறிவிக்கிறத கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டுவீங்களா? இதுதான் பாயிண்ட். அடுத்து என்னன்னு கேட்டால், இது மௌகூஃபா மர்ஃபுவா? நம்ம வந்து ஆதாரமாக மர்ஃபுவை தான் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பானதை தான் நம்ம ஆதாரமாக சொல்லணும். எந்த இப்னு ஹஜர் வந்து இன்னொருத்தங்க விமர்சனத்தை தான் எடுத்து போட்டார்னு சொல்கிறீங்களோ அந்த இப்னு ஹஜரு இந்த ஹதீஸுக்கு சொன்ன தீர்ப்பு என்ன? ஆளுக்கு சொன்ன தீர்ப்பை கொடுங்க. இந்த ஹதீஸுக்கு சொன்ன தீர்ப்பு என்ன? மௌகூஃப் தான் சொல்கிறார். இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை. அப்போ அவர் நல்லவர் என்று வைத்துக்கொண்டு இப்னு ஹஜர் இருந்தால் கூட இன்னும் சிறப்பாகி விடுகிறது. உங்கள் கருத்துப்படி அவர் நல்லவராக நினைக்கக்கூடிய இப்னு ஹஜருக்கு கூட இந்த ஹதீஸ் மௌகூஃப்னு தெரியுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அவர் பல குறைகளை எடுத்து போடுறாரு, சில குறைகளுக்கு மறுப்பு சொல்கிறாரு. இப்னு இன்னொன்று விளைக்கணும், இந்த தஹதீபுங்கிற நூல் மாதிரி விமர்சன நூல்கள் இருக்குது, அது எல்லாமே பலருடைய தகவலில் எடுத்து போடுற நூல் தான். இப்னு ஹஜர் அவங்க காலத்தில் வாழ்ந்தார். இப்னு ஹஜர் அந்த அறிவிப்பாளர்கள் காலத்தில் வாழ்ந்தவர் இல்லை. இப்னு அதி சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அகமது சொன்னார், சூபா சொன்னார். இப்படி தான் இந்த கித்தாப் முழுசுமே இருக்கும். மற்றவங்க சொல்ல தான் எடுத்து போடுவார். அதான் இந்த கித்தாப்புடைய வேலையை. சில இடங்களில் தப்புண்டு இவருக்கு படக்கூடிய இடங்களில் என்ன செய்வார்? கவுண்டர் கொடுப்பார். மற்றதை பேசாமல் சொன்ன தகவலை போட்டு போயிடுவார். அந்த அடிப்படையில் இப்னு ஹஜரே சொல்ல மாட்டார். இப்னு ஹஜர் என்ன பக்கத்து வீட்டுக்காரர் ஆசிம் எப்படி சொல்லுவார் அவர்? இப்னு ஹஜர் எதை சொல்வார் என்று கேட்டால், அவரை பற்றி சொன்ன விமர்சனங்களை தொகுத்து தருவார். தொகுத்து தரும் பொழுது இப்னு அதி என்பவருடைய விமர்சனத்தையும் இப்னு ஹிப்பானுடைய விமர்சனத்தையும் இவரை ஆசிமை பற்றிய விமர்சனத்தில் கடைசியாக போட்டுவிட்டு அதுக்கு மறுப்பு இல்லாமல் விட்டிருக்கிறார். அதுக்கு முந்தி இந்த 16 ரக்காத்து விமர்சனம் வரும் பொழுது அதுக்கு மறுப்பு கொடுத்தார். இந்த விமர்சனத்தை போட்டுவிட்டு மறுப்பு இல்லாமல் விட்டுட்டார் என்ற காரணத்தினால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவருடைய பார்வையிலையும் இந்த விமர்சனத்துக்கு பதில் இல்லை, இப்னு ஹஜருடைய இதில் பதில் இல்லை, அவர் மறுக்கலை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பேச்சுக்கு இப்னு அதியையும் அவர் மறுக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம் உங்கள் வாதப்படி. அதே மாதிரி இப்னு ஹிப்பான் சொன்னதை மறுத்து தான் சொல்லியிருக்கார். மறுத்தெல்லாம் சொல்லலை. அதில் வைத்து கொண்டாலும் அவரே நம்பகமானவர் என்று நினைத்த ஆசிமுடைய ஹதீஸை மௌகூஃப் என்று ஏன் சொல்கிறார்? இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, இதுதான் கரெக்டு என்று ஏன் சொல்கிறார்? இப்போ அவர் சொன்னபடி நான் இன்னொரு விமர்சனத்தையும் வச்சேன். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அபூதாவூத் அவர்கள் சொல்கிற காரணம் வேறு. மௌகூஃபுங்கிற விஷயத்தை நிலைநாட்டிடுறாரு. ஆனால் அவர் காரணம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதில் வந்து இந்த ஜரீருங்கிறவர் இடையில குழப்பிட்டார். எப்படி குழப்பிட்டாருன்னு கேட்டால் அது அழகாக விளக்குறார். அபூதாவூதிலே விளக்குறார். நானா இதை சொல்லலை, அபூதாவூதே இதை விளக்குறார். எப்படி விளக்குறாருன்னு மற்ற அறிஞர்கள் அதை வழிமொழிகிறாங்க. அதாவது அலியிடமிருந்து 2 பேர் கேட்டதாக வருதுல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, அலி சொன்னதாக ஹாரிசுல் அவர் என்பவரும் அறிவிக்கிறாரு, அலி சொன்னதாக ஆசிம் என்பவரும் அறிவிக்கிறார்னு சொன்னேன். இந்த ஹாரிஸ் அறிவிக்கிறது அது தனி ரூட்டு. எப்படி? ஹாரிஸ் அறிவிக்கிற அறிவிப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸு அலி ரசூல்லாண்டு வருது. எல்லாம் கவனிக்கிறேன். அலியிடமிருந்து அறிவிக்கிறாங்கல்ல, அலியிடமிருந்து அறிவிக்கிறதுல ஹாரிஸ் அறிவிக்கிறாரு அலிகிட்டேருந்து. அந்த ஹாரிஸ்டேருந்து அறிவிக்கிறாரு பிந்தி வரக்கூடிய இப்னு ஜரீர் இப்னு வஹப்லாம் அறிவிக்கிறாங்க, அபு இசாக்லாம். இப்போ இந்த ஹாரிஸ் அறிவிக்கிற ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், ஹாரிஸ் சொன்னார், அலி சொன்னதாக, அலி சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னதாக அப்படின்னு அறிவிக்கிறாரு ஹாரிஸ். ஆசிம் என்ன அறிவித்திருக்கிறார்னு சொன்னால், அலி சொன்னார்னு அறிவித்திருக்கிறார். அபுதாவு சொல்கிறார், இதை அறிவிக்கிறார். இந்த ஜரீர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், ஹாரிஸ் தான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாரு, ஆனால் அவர் வந்து பொய்யர். நல்லா கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹாரிஸ் அறிவிக்கிறார்ல, ஹாரிஸ் பொய்யர் என்பதை அவங்கள ஒத்துக்கிட்டாங்க, பெரும் பொய்யர், அதில் விமர்சனத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவித்தவர் வந்து ஹாரிஸுங்கிற பெரும் பொய்யர், ஆசிம் அறிவிக்கிறவர் வந்து அலி சொன்னதாக அறிவிக்கிறார். இந்த ஜரீருங்கிறவர் என்ன பண்ணிவிட்டார்னு கேட்டால்,
ஆசிமும் ஹாரிஸும் அறிவித்தார்கள்னு இணைத்து ரசூல்லா வரைக்கும் கொண்டு போயிட்டார். ரசூல்லா வரைக்கும் கொண்டு போனதாக வரக்கூடிய அறிவிப்பில் வந்து இவர் தப்பு செய்து விட்டார், ஜரீர் தப்பு செய்து விட்டார். இதை ஜரீர் தப்பு செய்து விட்டார்னு அபுதாவுத் மட்டும் சொல்லலை, ஜரீர்லேருந்து கேட்ட மாணவர் இப்னு வஹ்பும் சொல்கிறார். இப்னு வஹ்பும் சொல்கிறாரு ஜரீர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் 2 அறிவிப்பை குழப்பிட்டாரு. அறிவிப்பு எப்படி என்று சொன்னால், ஹாரிஸு அலி ரசூலுல்லா ஒரு அறிவிப்பு, ஆசிமு அலி ஒரு அறிவிப்பு, ரசூலுல்லா இல்லை. இப்படித்தான் 2 அறிவிப்பு இருந்தது. இவர் தனித்தனியாக அறிவிக்கிறதுக்கு பதிலாக அதில் ரசூலுல்லா இருக்கிறதுனால இதுலேயும் கொண்டாந்து சேர்த்துட்டாரு. ஹாரிஸும் சொன்னார்கள், ஆசிமும் சொன்னார்கள், அலி சொன்னார்கள், ரசூலுல்லா சொன்னார்கள்ட்டார். இப்போ என்னவாயிரும்னு கேட்டால், இதையும் ரசூலுல்லா அந்த ஆசிமுடைய அறிவிப்புலையும் ரசூலுல்லா வந்தாங்கங்கிற மாதிரி கருத்தில் வந்துடும் என்கிற ஒரு அடிப்படையில் ஜரீர்கிட்டேருந்து கேட்ட இப்னு வஹ்பு விளக்கம் கொடுக்குறார். இந்த விளக்கத்தை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹாரிஸ் என்பவர் அறிவிப்புல தான் ரசூலுல்லா வர்றாங்க. ஆனால் ஹாரிஸ் பொய்யர். 2 அறிவிப்பு வருது. ஒரு அறிவிப்பு அலியோடு நின்று விடுகிறது, ஒரு அறிவிப்பு ரசூலுல்லா வரைக்கும் போகிறது. சரியானதா இல்லை. ஹாரிஸ் அறிவிக்கிற அறிவிப்பு வந்து ரசூலுல்லா சொன்னாங்கங்கிற வரைக்கும் போகுது. ஆனால் ஹாரிஸ் பொய்யராக இருக்கிறார, பொய்யருங்கிற காரணத்தினால அந்த அறிவிப்பு அடிபட்டு போயிடும். ஆசிம் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து அலியோடு நின்றதுனால அது மௌகூஃப் ஆயிரும். இதை ஜரீர் தான் குழப்பி விட்டார் என்று அபுதாவுது சொல்கிறாங்க, இப்னு வஹ்பு சொல்கிறாங்க, இன்னும் பல பேர் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஆக இந்த ஹதீஸ் மௌகூஃப் பாயிண்டாக தான் நமக்கு வழங்குதா. நீங்கள் சொல்கிறபடி இப்னு ஹஜர் அவரை தூக்குனார்னு வச்சுக்கிறங்க, அவரை பாராட்டினார்னு வச்சுக்கிறங்க. அபுதாவுது அவர் வேறு ரீசனில் வர்றாரு. அபுதாவுது இப்னு வஹ்பு என்ன எதில் வர்றாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு காரணத்தினால ஆக கடைசியில் இந்த ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாது என்பதில் எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்க. இது வந்து ரசூலுல்லா சம்மந்தப்பட்டது இல்லை. ஹாரிஸ் வந்தால் அது பொய், இவர் வந்தால் மௌகூஃபு. ஹாரிஸ் வந்தால் ஹதீஸை பொய், ஆசிம் வந்தால் அது ரசூலுல்லா சம்மந்தப்படலை. இந்த டாபிக் தான் முக்கியமானது. இந்த டாபிக் அது மௌகூஃப் இல்லை, மர்ஃபூ தான் என்பதை நிலைநாட்டணும். மர்ஃபூ இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால், மர்ஃபூ இல்லை அதை எப்படி ஆதாரமாக வைப்பீங்க? ரசூலுல்லா சொன்னார்கள் என்பதில் ஆசிமு குழப்பலை, உங்கள் கருத்தில் உள்ளவரே சொல்கிறாரு. இப்னு ஹஜர் உங்கள் கருத்தில் இருக்கிறான்னு வச்சு கொண்டால் கூட அவர் சொல்கிறாரு இது வந்து மௌகூஃபு, இது ரசூலுல்லா சொன்னது இல்லை. அப்போ முடிஞ்சு வச்சா கதை. அப்போ இன்னும் சொல்ல போனால் அபுதாவுது சொல்லக்கூடியது இன்னொரு வகையில் வலுப்படுத்துது. என்ன வலுப்படுத்துது? இந்த ஜரீரை விட, ஜரீர் தானே குழப்பறாருங்கிறோம், ஜரீரை விட மற்றவங்க அறிவிப்புலையெல்லாம் அங்கே போய் நிற்கித. இதே ஆசி மொழியாக போகும்போது, இதே ஆசி மொழியாக போகும்பொழுது எங்கே நின்றுது? அலியோடு நின்றுது, ரசூலுல்லா வரைக்கும் போகலை. இந்த கிரவுண்டில் வந்துக்கிட்டு சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது மௌகூஃப் என்று நிறுவுகிறார்கள், ரசூலுல்லா சொன்னது இல்லை. அப்போ உங்களுடைய கடமை என்னன்னு கேட்டால், இந்த அறிஞர்கள் இதை ஆய்வு செய்து சொல்லி இருக்கிற இந்த கருத்துக்கு உங்களுடைய மறுப்பு என்ன? இது மௌகூஃபா மௌகூஃப் இல்லையா? இதுதான் டாபிக். ரசூலுல்லா சொல்லலை எந்த இப்னு ஹஜருங்கிறீங்க, அவர் ஹதீஸை மௌகூஃப்னு இருக்காரு. அதை விட்டுருங்க. ஹதீஸ் தான் நமக்கு பிரச்சனை. ஆளை விட எது பிரச்சனை? ஹதீஸை வச்சு தான் நிலைநாட்ட போகிறோம். எதை வச்சு சொல்கிறீங்களா? ஹதீஸ் மௌகூஃப்ன்ட்டாரு. ஆசிமு நல்லவர்னு சொன்னாருங்கிறீங்க, நல்லவர் அறிவிக்கிற ஹதீஸ் மௌகூஃப்ன்ட்டாரு. ஹதீஸ் மௌகூஃபுக்கு என்ன சொல்கிறீங்க? அதானே, அதை வச்சு தானே வாதம் பண்ணணும். ஹதீஸ் மௌகூஃப் இல்லைண்டா மௌகூஃப்னு ஆயிரும்போது எப்படி அது தலீல் ஆகும்? மௌகூஃப்னா ரசூலுல்லா சொல்லலை, ரசூலுல்லா சொல்லலைங்கிற ஒரு செய்தி ஒரு தலீலா? அந்த அடிப்படையில் விவாதம் பண்ண வந்திருக்கிறோமா? அதனால் நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இந்த ஹதீஸ் மர்ஃபூ என்பதை நிரூபியுங்கள். மர்ஃபூன்னு நிரூபிக்கவில்லை என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லா சொன்னாலும் நிரூபிக்கலை என்று சொன்னால், அதை இங்கே சபையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது. ரசூல் ஆதாரப்படி ஒப்பந்தப்படி மர்ஃபூவான ஹதீஸை தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளோ நேரம் பேசுனாங்க. அறிவிப்பால் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நிறைய புரிஞ்சிக்காது. ஹாரிஸு ஜரீர் ஆசிமிட்டு இருந்தால் குழப்பம்னு வந்து சொன்னாங்க. யார்கிட்ட? ஆசிமிடம் இருந்தால் குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இன்னும் அதவே நம்ம டிக்ளேர் செய்யலை. குழப்பம் அங்கே தான் ஏற்பட்டுச்சா இல்லையாங்கிறத இன்னும் டிக்ளேர் செய்யலை. அதை தாண்டி எங்கே போயிட்டாங்க அப்படின்னாட்டா, இல்லை ஜரீர் தான் குழப்பியிருக்கிறாரு அப்படின்னு. அது ஒரு தனி டாப்பிக்கு. அதை நாம் என்ன செய்வோம் அப்படின்னாட்டான்னு இன்ஷா ஜரீருடைய பார்த்து வரும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது ஒவ்வொன்றா கையில் எடுப்போம். ஒரே நேரத்தில் ஜரீர் ஆசிமா அதுன்னு போட்டால் பார்க்குறவங்களுக்கும் புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது. ஒரு விஷயம் அந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சுக்கிடுவோம். முடிச்சுக்கிட்டு அடுத்து யார் குழப்பம் செய்வது?
ஜரீரா அல்லது வேற யார், அதை அடுத்து நம்ம பேசுவோம். அதுவெல்லாம் இப்போ பிரச்சனை. குழப்பம் வந்து ஆசிமிடமிருந்து ஏற்பட்டது. ஃபாஹிஷுல் ஹத்தைன்லாம் சொன்னீங்களே, அதுக்கு சான்றுகளை வைக்க வேண்டுமே தவிர ஜரீர் குழப்பியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்களா, அதான் நம்ம கேட்டோம். ஜரீர் குழப்பினாரா இல்லையான்னு கேட்டோம். அந்த டாபிக்னு நம்ம தொடவே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடுவோம். அடுத்து ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஹதீஸை வைத்துத்தான் சட்டத்தை நம்ம முடிவோம். அதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? நான் ஹதீஸ் இல்லாததை கொண்டுலாம் சட்டத்தை முடிவு செய்யணும்னு நான் சொன்னேனா? இப்போ மௌகூஃபான ஹதீஸை கொண்டு தான் சட்டத்தை முடிவு செஞ்சுருக்கிறேன்ட்டு நான் சொன்னேனா? இது வந்து மௌகூஃபான ஹதீஸு தான். மௌகூஃபான ஹதீஸாக இருந்தாலும் இதை கொண்டு தான் அமல் செய்ய வேண்டும், இதைத்தான் கடைபிடிக்கணும்னு நான் சொன்னேனா? நான் மருஃபுன்னு தானே வாதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சொல்லணும் இது மருஃபு அல்ல மௌகூஃபு. அதற்குரிய காரணத்தை நீங்கள் எடுத்து வைக்கணும். அதை விட்டு போட்டு ஹதீஸுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க? ஹதீஸை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எப்போ? எடுத்தோடனே ஹதீஸை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்களா? இந்த ஹதீஸ் வந்து மௌகூஃபு, இந்த ஹதீஸ் வந்து மருஃபு முடிச்சிருவாங்களா? எங்கேருந்து ஆரம்பம்? அறிவிப்பாளர் பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஹதீஸு தான் நமக்கு. ஹதீஸு மௌகூஃபுன்னு வச்சா இப்னு ஹஜர், நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இப்னு ஹஜரெல்லாம் இதை மௌகூஃப் என்று தான் சொல்கிறார்கள். அதனால் நீங்களும் அதை மௌகூஃபுன்னு ஏற்றுக்குங்க. நமக்கு சொல்கிறாங்க ஏற்றுக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பதில்? மருஃபுன்னு நிறுவீங்க. மருஃபுன்னு தான் நான் நிரூபிச்சிருக்கிறேன். அலி அவர்கள் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அலி சொன்ன செய்தியை ஆசிம் என்று கேட்டார். கேட்டு அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்குது. மருஃபுன்னு தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மௌகூஃபுன்னு சொன்னேனா? நான் மௌகூஃபுன்னு சொன்னால் நீங்கள் பேசலாம். மௌகூஃபானதெல்லாம் வச்சு நீங்கள் சட்டை வைக்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரலையே இன்னும். பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பாயிண்ட் புரிஞ்சு பேசுங்க. மருஃபான ஹதீஸ் என்று சொல்லித்தான் என் வாதத்தை இங்கே வைத்திருக்கிறேன். என்ன சொல்லலை? அலியினுடைய சொல்லு என்று சொல்லி நான் வாதத்தை வைக்கல. எப்படி வாதத்தை வைத்திருக்கிறேன்டா, இது ரசூல்லா சொன்னது தான். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இது ரசூல்லா சொன்னது இல்லைன்னு நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு என்னங்க சான்றுண்டா, இப்னு ஹஜர் சொல்லிட்டார்ல மௌகூஃப்ண்டு, அதை எடுத்துக்கங்கிறாங்க. அது எப்போங்க முடிவுக்கு வருவோம்? இப்னு ஹஜர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிருவீங்களா? இப்னு ஹஜர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் எதுவாக இருக்கிறதோ எல்லா ஹதீஸ்களுக்கும் அவங்க அறிவிப்பாளர் பற்றிலாம் சொல்லாமல் சில ஹதீஸ்களை வந்து ஆதாரமானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அறிவிப்பாளர்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இப்னு ஹஜர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காருல, ஆதாரம்னு சொல்லியிருக்கிறார்ல, அதை நீங்கள் எடுத்துக்கங்கண்டு அப்போ நீங்கள் வாதிப்பீர்களா? அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பேச்சு வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஹதீஸை மௌகூஃப் என்று முடிவு செய்வது, ஒரு ஹதீஸை மர்ஃபூ என்று முடிவு செய்வது, ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று முடிவு செய்வது, ஒரு ஹதீஸை பலவீனமானது என்று முடிவு செய்வது, ஒரு ஹதீஸை தள்ளப்பட வேண்டியது என்று முடிவு செய்வது, இதுவெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்றால் அறிவிப்பாளர்களை பற்றிய தகவலின் அடிப்படையில் தான் முடிவு செய்யணும். அறிவிப்பாளர் நல்லவரா? இப்போ ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்கிறாரு, அது சரியாக இருக்குமா? அவர் சொன்னது உண்மையாளரா? அவர் அதில் பொய் சொல்லக்கூடியவரா என்ற அடிப்படையில் தான் ஹதீஸை முடிவு செய்ய வேண்டுமே தவிர அதையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அதெல்லாம் வந்து குழப்பம்தான். அதை நம்ம கண்டுக்கிற வேண்டாம். இப்னு ஹஜர் வந்து மௌகூஃப்னு சொல்லிட்டாருங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இப்னு ஹஜரை மௌகூஃப் என்று சொன்னால், இந்த மௌகூஃப் என்று சொன்ன இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய கருத்து நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அவர் தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க ஒத்துக்குருவீங்களா? அப்படி ஒத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நம்ம அதை சொல்கிறோம். நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பாயிண்ட் புரியணும். என்ன இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம இப்னு ஹஜர் அவர்கள் இந்த ஆசிமி பற்றி விமர்சனத்தை எடுத்து எழுதும் பொழுது கடைசியாக யாரை பற்றி இப்னு அதி சொன்ன தகவலை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. முன்னால் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், இப்னு ஹஜரே சொல்லியிருக்கிறார். எப்படி இப்னு இப்போ நம்ம எடுத்து காட்டியதா அரபியம் யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? நம்ம எடுத்து சொல்லலான்னு வைங்க, இந்த உண்மை உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வருமா? நிச்சயமாக வராது. ஜக்காத்து சம்பந்தமான மேட்டர்களில் இப்போ நாம் எப்படி எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறோமோ, மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைந்து கொண்டிருந்த உண்மைகளை நம்ம எப்படி எடுத்து வச்சுருக்கிறோமோ அப்போ இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதாவது இப்னு ஹஜருடைய கூற்றாகத்தான் முன்னால் சொன்னாங்க. நாம் சொன்ன இப்னு ஹஜருடைய கூற்றல்ல, இப்னு அதியினுடைய கூற்றைத்தான் இங்கே எடுத்து எழுதுகிறார் என்று சொன்ன உடனேயே ஆமாம் இப்னு அதியினுடைய கூற்று தான் என்று ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டதற்கு பிறகும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று சொல்வார்களே, அந்த ரீதியில் ஒரு பதிலை சொல்கிறாங்க. அப்போ எடுத்து அவர் இப்னு ஹஜர் எழுதுகிறாரு. எழுதிட்டு இதுக்கு மறுப்பு சொல்லாமல் போகிறார்ல. இப்னு ஹஜர் எழுதுகிறாரு, அவர் மறுப்பு சொல்லாமல் போகிறார்ல. அவருடைய பணி என்ன அப்படின்னு கேட்டால், யாருடைய பணி? இப்னு ஹஜருடைய பணி என்ன அப்படின்னா தான், யாரெல்லாம் சொல்லியிருக்கின்றார்களோ அந்த தகவலை சேகரித்து கொடுக்கக்கூடியது தான் அவருடைய பணி. ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல வந்து
இந்த அறிவிப்பாளர் பற்றிய இது சம்மந்தப்பட்ட சில செய்திகளை சொல்லுவாங்க. அதோடு அவங்க பணி நின்று போய் விட்டது. அவங்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் செய்ய மாட்டாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் செய்வாங்க, மற்ற இடத்துல எல்லாம் என்ன செய்யறதில்ல, செய்வதில்லை என்று அப்படி ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த வாசக அமைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்னு ஹஜர் பதில் தான் சொல்கிறாரு. என்ன சொல்லலை, இப்னு அதியினுடைய கூற்றை எடுத்து எழுதிவிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் போகலை, பதில் சொல்லிட்டு தான் போகிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எளிமையாக இருக்கிறது. உதாரணமாக அப்துல்லா என்ற ஒரு மனிதர், இந்த மனிதரை பற்றி அப்துல் காதர் குறை சொல்கிறாரு, ரொம்ப மோசமான ஆள், இவர் ஏற்றுக்கிற கூடாது என்று ஒரு குறையை சொல்கிறார். இதுக்கு காரணம் 1008 காரணத்தை சொல்லலாம். இப்போ மறுக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்துல் காதருக்கார இவரே ஆள் சரியில்லைப்பா, இவர் இப்படித்தான் பேசுவார், அதனால் இதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்துல் காதர் சொன்ன தகவல் இருக்குல்ல அதை இவரும் ஏற்றுக்கிட்டாருப்பா, இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யார்? அப்துல் காதர் சொன்ன அந்த தகவலை அப்துல் ஜப்பாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ அப்துல் காதர் சொன்ன தகவல் சரியில்லைன்ட்டு ஆயிடுச்சோ அப்துல் ஜப்பாரும் குறை சொல்கிறது சரியில்லைன்ட்டு ஆகிடும் என்று சொல்கிறார் அந்த இடத்துல. புரியுதா? கொஞ்சம் ஆடான விஷயம்தான். அதாவது இப்போ உதாரணமாக எண்ணெயை வச்சுக்கோங்களேன், எண்ணெயை ஒருத்தர் குறை சொல்கிறார், எண்ணெய் பற்றி தவறான செய்திகளை சொல்கிறார். அப்போ அந்த தவறான செய்தியை என்ன செய்கிறாருன்னா இன்னொருவரும் அதை பரப்புகிறார், இவர் மோசமான ஆள் தான்ட்டு. என்னை பற்றி தவறான ஒரு செய்தியை சொன்னார்ல, அவர் என்ன காரணத்தை எடுத்து வைக்கிறாருன்னா இந்த மாதிரிலாம் பண்ணார், அப்படிலாம் பண்ணார் என்று இந்த காரணத்தை எடுத்து வைக்கிறார். இந்த காரணத்தை அடிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த கருத்தை யார் ஏற்றிருந்தார்களோ அதுக்காக தானே பதில். புரியுதா புரியல என்ன சொல்லக்குவா? அப்போ சரி இப்னு அதியினுடைய கூற்றுக்கு பதில் தான் சொல்கிறாரு. இப்னு அதியினுடைய கூற்றை எடுத்து வச்சுட்டு அவர் சொன்னதை ஒப்புக்கிட்டலாம் போல. இவர் யார்? அபு இஸ்ஹாக்கு சொன்னதை எடுத்து சொல்கிறாருங்க. அபு இஸ்ஹாக்கு என்ன செய்வாரு, ஒரு சார்பாக பேசக்கூடியவர். அந்த கூற்றை சரியில்லைங்கும் பொழுது இப்னு அதி சொல்லக்கூடிய கூற்று சரியில்லைன்னு தானே ஆகும். அதான பதில் தானே சொல்கிறாரு. பதில் சொல்வதை பதில் சொல்லவில்லை என்று சொல்கிறார்களே, நீங்கள் பாருங்கள். அடுத்த அன்புக்குரியவர்களே, நம்ம கேட்ட கேள்வி நம்ம திரும்பவும் கேட்குறோம். என்ன திரும்பவும் கேட்குறோன்னா அதுக்கு பதில் இன்னும் பதில் வரலை. என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு கேட்டால், இப்போ சர்ச்சை என்ன, இந்த ஹதீஸை முடிவு செய்கிறது மௌகூஃபா மர்ஃபுவா, அதாவது அலி சொன்னார்களா அல்லது ரசூல் சொன்னதைத்தான் அலி சொன்னார்களா, இதுதான் இப்போ சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சர்ச்சையை முடிவு செய்கிறதுக்கு தான் ஆசிமுடைய மேற்ற கையில் தூக்கணும். அந்த பிரச்சனை இன்னும் முடியலை. அதில் தான் திரும்ப அந்த கேள்வியை மீண்டும் புரியும்படி வைக்கிறேன். என்ன சொன்னாங்க அந்த சொன்னதை நினைவுபடுத்துகிறேன். ஆசிம் என்பவர் ஃபாஹிஷுல் ஹத்தை தவறு செய்து விட்டு இருக்கிறார். ஃபாஹிஷுல் ஹத்தன்னு ரொம்ப தவறு செய்யக்கூடியவர். ரதியுல் ஹிஃபுது ரொம்ப மனன சக்தி குன்றியவர். அதனால் அலி அவர்கள் சொன்ன அந்த கூற்றை யார் சொன்னதாக, ரசூல்லா சொன்னதாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் அலியிடம் கேட்ட மற்ற அறிவிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, யாருக்கு, இந்த ஆசிமை போன்று ஹாரிஸை போன்று இன்னும் சிலவர் கேட்டிருப்பாங்கள்ல, யார்கிட்ட, அலிகிட்ட கேட்டிருக்கிறாங்களே, அவர்களெல்லாம் இந்த செய்தியை அலி சொன்னதாகத்தான் அறிவிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நிறைய லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தினா அதை ஒப்புக்கிட்டாங்க, அதை ஒத்துக்கொண்டார்கள். அதனால் திரும்ப அவங்கள்ட்ட கேட்குறோம், ஆசிமை குறை சொல்லி ஆசிமின் மீது தவறை சொல்லிவிட்டு இவரை விட நம்பகமானவர்கள் அலியிடமிருந்து அறிவிப்பதாக நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அலியிடமிருந்து இவரை விட நம்பகமான அறிவிப்பாளர்கள் யார் யார் அறிவிக்கிறார்கள் அந்த பட்டியலை முத கொடுங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம ஒரு ஹதீஸை அதனுடைய தரத்தை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு இதை கிரகிக்க வேண்டும். ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கப்படும் செய்தியில் பலவித விமர்சனங்கள் வருகிறது. ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டால், இந்த ஆசிம் என்பவர் அலி பேரை பயன்படுத்தி நிறைய பாத்திலான ஹதீஸை அறிவித்திருக்கிறார். இதை ஜவுசஜானின்னு சொல்கிறாரு, மஜ்ரூஹின்ல சொல்கிறாங்க, முகுனியில் சொல்கிறாங்க, பல நூல்களில் இதை இவர் மீது ஒரு ரிமார்க்காக சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ்லையும் அதே மாதிரி வருது, அலி ரலியல்லாஹு அன்ஹு பேரை பயன்படுத்தி தான் வருது. அப்போ இவர் அலி பேரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்று
அறிஞர்களால் அவர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். அந்த விமர்சனத்தை அவங்க மறுக்கலை. அதிகபட்சமாக எதை மறுத்துருக்குறாங்கன்னா, அந்த ஜவுதஜானி வந்து அவர் தஸ்ஸுபில் சொன்னார், ஒரு பக்க சார்பில் அவர் சொன்னார் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு பக்க சார்பு மாதிரியான வாசகங்கள் எல்லாம் வந்து அது கண்டுபிடிக்க இயலாது, மனசில் உள்ளது. இது மாதிரி விஷயங்களில் தான் இப்னு ஹஜர் சொன்னால் விட்டுருணுங்கிறது. இது எந்த லாஜிக்கில் ஒரு மனுஷன் ஒரு பக்க சார்பாக சொல்கிறானா, அவனுக்கு பட்டதை சொல்கிறானான்னு இவர் இப்படி பார்த்தாரு. இந்த ஒரு பக்க சார்புன்னு சொல்வதற்கு யாராலையும் நிரூபிக்க இயலாது. அவர் கேட்குற கேள்வியில் அந்த கேள்வி தப்பாக இருந்துச்சு. எந்த கேள்வி? அதாவது 16 ரக்காத்துன்னு இவர் அறிவிக்கிறாரு. ரசூல்லா வந்து 16 ரக்காத் தொழுதாங்கன்னு சொல்லி அலி வழியாக இவர் அறிவிக்கிறாரு. ரசூல்லாவுடைய மனைமாருக்கு தெரியாது, இவருக்கு தெரிஞ்சு போச்சோ? இந்த கிரவுண்டில் அவர் கேட்கும் பொழுது, இந்த கிரவுண்டில் லாஜிக் இல்லாததுனால இது ஒரு வாதம் கிடையாது, இந்த மாதிரி கேட்கக்கூடாது. அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் தஸ்ஸுபுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அவ்வளோ, அதுக்கு தான் மறுப்பு. அந்த ஹதீஸ் விஷயத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு தான் மறுப்பு இருக்கிறது. இப்னு அதி சொல்கிறது வேற, அந்த 16 சகாத்துக்கு சொல்லவே இல்லை. இப்னு அதி சொல்வது வந்து அவரை பலவீனப்படுத்துகிற விஷயத்தில் தான் அவர் வந்து அவரோட ஒத்து போகிறாரு தவிர, அவர் சொல்கிற காரணமே வேற. அவர் என்ன காரணம் சொல்கிறாரு? அலி பேரை பயன்படுத்தி நிறைய செய்வார் இவர் அப்படின்னு ஒரு கேரக்டர் மீது ஒரு டேமேஜை ஏற்படுத்துகிறார். இப்னு ஹிப்பானும் அதே மாதிரி டேமேஜை ஏற்படுத்துகிறார், மஜ்ரூஹின்ல ஏற்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறோம்? ஒரு ஹதீஸை நிறுவுவதாக இருந்தால் அதை சொல்பவர் வந்து விமர்சனத்திற்கு எது பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்தில் விமர்சனமற்றவராக இருக்க வேண்டும். இவர் மீது உள்ள குறை என்ன? இவர் வந்து ரசூல்லா பேரை பயன்படுத்தி அறிவிக்கிறவர். ஆனால் இது பொய்யருங்கிற ஒரு அந்தஸ்தில் வரணும். ஆனால் இதை வந்து அவங்க அறிஞர்கள் அவர் மௌக்குபா சொன்னால் சரின்னு சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், வேறு வேறு ஆளுக்கு அறிவிக்கிறதுனால அதை அலி சொன்னதாக ஒத்துக்கிறலாம். அவங்க சொன்னது இவருடைய அந்த மைனஸை வந்து இல்லைன்னு சொல்லிடல, இவருடைய பலவீனத்தை இல்லைன்னு சொல்லிடல. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மற்றவங்க அறிவிக்கிறத பார்க்குறோம், அதில் எல்லாம் வந்து இவர் அலியோடு நின்றுது, இவர் அறிவிக்க இதில் வந்து வருதுன்னு சொல்லிட்டு காரணம் காட்டி அதனால் இது மௌக்குஃபுங்கிறது தான் சரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் இந்த ஹதீஸில் இந்த அறிவிப்பாளர் பேப்பர் தான் நம்மள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதில் உள்ளதை தான் விமர்சிச்சுட்டு இருக்கிறோம், எடுத்து வைக்கலன்னா சொல்ல இயலாது. எங்கள் பொறுப்பில் தான் விட்டுருக்குறாங்க. இதை நான் ஜரீரை பற்றி நான் பேசவே இல்லையே அப்படிங்கிறார் அவர். நீங்கள் பேப்பரை கொடுத்து இதில் நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னு கொடுத்துட்டீங்க. இதில் உள்ளது நாங்கள் தான் பார்ப்போம். நீங்கள் பேப்பரை கேட்டேன், பேப்பரை கொடுத்தீங்க, நீங்கள் ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்கலை. இதில் என்னென்ன குறை இருக்குதோ நான் எதை வேணாலும் சொல்லுவேன். அதில் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு பிடிவாதம் பிடிப்பீர்களே, ஆனால் இன்னொரு விஷயத்தை கொண்டு அது நிறுவ முடியுமே, ஆனால் அடிஷனல் ஒன்று சேர்ப்போம். அது உள்ளது தான். ஜரீர் விஷயத்தை நம்ம எதுக்கு சொல்கிறோம்? அதுவும் இதே ஹதீஸில் தான் ஜரீர் வர்றார். அறிவிப்பாளர் வரிசையில் நீங்கள் தந்த பேப்பரில் ஹத்தசனா சுலைமான் பின் தாவூத் அல் மஹ்ரி, அஹ்பரனா இப்னு வஹப், அஹ்பரணி ஜரீர் இப்னு ஹாசிம், அன் நபி சம்மாகர் வேண்டியதில்லை, அன் நபி இஸ்ஹாக், அன் ஆசிம் இப்னு லம்ரா, ஒல் ஹாரிஸ் அவர், அன் அலியின், இப்படின்னு வரக்கூடியதில் இதில் உள்ள அறிவிப்பாளர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதில் வந்து கோளாறு இருக்கிறது. என்ன கோளாறு இருக்குது? இந்த ஆசிம் என்பவர் வந்து அவர் ரசூல்லா பேரை பயன்படுத்தி அறிவிக்கிறவர் என்ற குற்றச்சாட்டிற்கு ஆளானவர். ஒரு ரிமார்க் ஒன்றாயிடுச்சா? இன்னொரு அடிஷனல் ரெண்டாவது ரிமார்க் இது. ரெண்டாவது ரிமார்க் என்னன்னு கேட்டால், ஆசிமை பற்றி அப்படி சொல்ல வேண்டாம். இன்னொரு ரிமார்க், வேற ஒருத்தவங்களுடைய ரிமார்க், ஆசிமை பற்றி அப்படி சொல்ல வேண்டாம், ஹதீஸ் மௌகூஃப் தான். நல்லா கவனிக்கணும். ஒரு சாராருடைய கருத்து என்ன? இவர் அலி பேரை பயன்படுத்தி ரசூல்லா சொன்னதை அறிவிக்கக்கூடியவர். இது அந்த குற்றச்சாட்டு அவர் மீது உண்டு. சில ஆளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சொல்கிறபடி சில புகழ்ந்து சொன்ன அறிவிப்புகள் இருக்கும்ல, நல்லவர் போனவர்னு, அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவங்க இதை ஏற்றுக்கொள்ளாமல், அவரை பலவீனப்படுத்துகிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க எந்த கிரவுண்டில் வர்றாங்கன்னு கேட்டால், சரி அந்த ஆசிம் நல்லவர் தான், ஆசிம் இதில் தப்பு செஞ்சுருக்க மாட்டார், ஆனால் அதில் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு கேட்டால், இது யார் சொல்கிறா? எந்த இப்னு ஜரீர்கிட்ட இருந்து அறிவிக்கிறாரோ இப்னு வஹபுங்கிறவர், இந்த வந்துச்சு பாருங்க, ஹத்தசனா சுலைமான் பின் தாவூத், அஹ்பரனா இப்னு வஹப், அஹ்பரனா இப்னு ஜரீர். இந்த இப்னு ஜரீர் தேர்ந்து கேட்டவர் யார்? இப்னு வஹபுங்க மாணவர். இப்னு ஜரீர் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அவர் தேர்ந்து கேட்டவர் யார்? இப்னு வஹபு. இந்த இப்னு வஹபுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதில் எங்கள் உஸ்தாது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க
அவர் சொல்றார். அதுக்கு அர்த்தம் இப்னு ஜரீர் சொல்றாருன்னா, இப்னு ஜரீர் இவருடைய உஸ்தாத். என்னுடைய உஸ்தாத் வந்து இதில் ஒரு ரிமார்க் தப்பு பண்ணிட்டாரு. என்ன தப்பு பண்ணிவிட்டார் என்று கேட்டால், இந்த யாரிடத்தில் 200 திர்ஹம் இருக்கிறதோ என்கிற இந்த ஹதீஸை 2 பேர் அறிவிக்கிறார்கள். அவர் சொல்றார், இப்னு வஹப் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி கூற, அலி கூறியதாக ஹாரிஸ் கூற, இப்படி ஒரு செய்தி தனியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த செய்தி அலி சொந்த கருத்தாக கூற, அவர் கூறியதாக ஆசிமு கூற என்று இன்னொரு செய்தியும் இருக்கிறது. கவனி, இது யார் சொல்றா? மூணாவது ஆள் சொல்லல. இந்த அறிவிப்பாளர்களில் சம்பந்தப்பட்டவர், ஆசிரியரை அறிந்தவர், அந்த நோட்ஸுகளை பார்த்தவர், அவற்றை கற்றவர், அவர் என்ன வகையில் இந்த பிரச்சனை வந்துச்சு என்பதை விளக்கும் போது சொல்றாரு, இது ஜரீர் குழப்பி விட்டு, எங்க உஸ்தாது குழப்பிட்டாங்க. இதுல அவர் சொல்றாரு, என்னுடைய உஸ்தாது குழப்பிட்டாங்க. என்னங்க குழப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த ஹதீஸ் வந்து 2 ஹதீஸ், இது ஒரு ஹதீஸ் இல்லை அப்படி புரியுற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு ஹதீஸ் இல்லை, இது 2 ஹதீஸ். என்ன 2 ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹாரிஸ் அறிவிக்கிறாரு, அது ஒரு தனி ஹதீஸ். அலி சொன்னதாக ஆசிம் அறிவிக்கிறாரு, அது ஒரு தனி ஹதீஸ். இவர் என்ன பண்ணார்னா, எனக்கு ஆசிமும் சொன்னார் ஹாரிஸும் சொன்னார்னு சேர்த்துக்கிட்டார். ஆசிம் சொன்னார்னு சொல்லும் பொழுது அலியோட நிப்பாட்டணும், ஹாரிஸ் சொன்னார்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க உஸ்தாது இது 2ஐயும் கோர்த்து ஆசிமும் ஹாரிஸும் அலி வழியாக ரசூலுல்லாஹ் வழியாக. பாயிண்ட் வழங்குதா? இந்த இப்னு ஜரீர், அவர் ஜரீர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, 2 ஹதீஸா சொல்ல வேண்டிய தனித்தனியா சொல்லியிருக்கனதை எப்படி சொல்லியிருக்கனே, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அலி கூற, அலி கூறியதாக ஹாரிஸ் கூறினார் ஒரு ஹதீஸ். இதை அலி சொந்த கருத்தாக கூற, அதை ஆசிம் கூறினார் இன்னொரு ஹதீஸ். இந்த 2ஐயும் பிரித்து சொல்வதற்கு பதிலாக எங்க உஸ்தாது பண்ண குழப்பம் என்ன பண்ணிவிட்டாரு, அது ஆசிமும் சொன்னாரு ஹாரிஸும் சொன்னார்னு சொல்லி, ஹாரிஸில் கடந்த ரசூலுல்லாஹ் இருக்கிறதுனால, அந்த சொல்லு இருந்ததுனால இங்கே உன்னை சேர்த்து விட்டாரு, குழப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்னு வஹப் வந்து இதை வந்து விமர்சனம் பண்றாருங்க. அப்ப இதுல என்ன வருது, ஆசிமை அவர் ரிமார்க் பண்ணலை, தன்னுடைய உஸ்தாதை ரிமார்க் பண்றாரு. அப்ப எந்த வகையில் அவர் எப்படி பண்றாருன்னு கேட்டா, இதே செய்தி மற்ற வாளிகள் அறிவிக்கப்படும் பொழுதெல்லாம் ஹாரிஸுங்கிற ஆள் வரும்போது தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஆசிமுங்கிற ஆள் வரும்பொழுது ரசூலுல்லாஹ் வரல. ஆனால் இந்த இவரை பற்றின விமர்சனம் ஒன்றுக்கு ஒன்று முரணாக தான் இருக்கிறது. எதை ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஹதீஸ் நிற்காது. அதாவது இவர் அலி பேரில் விட்டு அடிக்கிறவருங்கிறது உண்மையாக இருந்தால் இது அடிபட்டுரும். ஏன்னா இவர் அலியோடு நிறுத்திக்கிட்டார். இது சரியாக இருந்தால் அது அடிபட்டுரும். இந்த முரண்பாட்டுக்கு அதை எழுதினவங்க தான் பதில் சொல்லணும். 2 முரண் தான். அதாவது இவர் ஆசிம் வந்து அலியோடு நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு இருக்குமையானால், இவர் போட்டு விட்டு அடிச்சாருங்கிற அந்த விமர்சனம் அடிபட்டு போயிடும். அந்த விமர்சனம் இல்லைன்னா இந்த விமர்சனம் நிற்கும். 2ல் எந்த விமர்சனம், 2 முரண்பட்ட விமர்சனத்தில் எது அடிபட்டாலும் எது நின்றாலும் ஹதீஸ் மௌகூஃபா தான் இருக்கும். எதுக்கு நான் இது 2ஐயும் சொல்கிறேன்னு கேட்டால், அதில் வந்து ஒரு முரண் 2 முரணாக தான் இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. அந்த முரணுக்கு நம்ம காரணம் கிடையாது, முரணை இருக்குது. அதாவது சிலர் சொல்கிறாங்க இவர் அலி பேரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்திடுவார். சில பேர் சொல்கிறாங்க இல்லை கரெக்டாக தான் அறிவிச்சிருக்கிறார், அலி வழியாக தான் அறிவிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட தப்பு கிடையாது, அவருக்கு பிந்தி வந்த ஆளுக்கு குழப்பிட்டாங்க. ஆசிம் சரியா தான் சொன்னார், ஆசிம்கிட்ட இருந்து கேட்ட ஜரீர் என்ன பண்ணிவிட்டாரு, அது 2ஐயும் போட்டு ஆசிம் சரியா சொல்லி இருக்கும் பொழுது இவர் ஆசிமும் ஹாரிஸும் சேர்த்து குழப்பிட்டாருங்கிறார். இதில் நம்ம முரணாக இருக்கிறதுனால 2ஐயுமே நிறுவ இயலாது. அவர் கேட்ட மாதிரி இது வந்தால் அது முரணாகி போயிருங்க, அது வந்தால் இது முரணாகி போயிடும். 2ல் எது ஒன்று நின்றாலும் அது இல்லைங்கிறீங்களா, ஆசிம் நல்லவரா, அவர் ரசூலுல்லாஹ் பேரில் இட்டு கட்டவே மாட்டாரா, அப்போ அந்த அறிஞர்கள் தப்பாக சொல்லிட்டாங்களா, சரி இந்த அவர் இவர் தப்பு பண்ணியிருக்காரு. இப்போ ஆக கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒன்று ஆசிம் குழப்பிட்டாரு. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.